நகைச்சுவை நடிகர் முத்துக்காளை தனது 58வது வயதில் 3வது பட்டம் பெற்று அசத்தியுள்ளார். தமிழ் திரைப்படங்களில் முன்னணி காமெடி நடிகராக வலம் வந்தவர் முத்துக்காளை. இவர் வடிவேலுவுடன் இணைந்து நடித்த காமெடி காட்சிகள் சூப்பர் ஹிட். செத்து செத்து விளையாடுவோமா என்ற வசனம் மூலம் பிரபலமடைந்த இவர் சினிமாவில் பெரிய அளவில் வாய்ப்பு கிடைக்காத போது நாடகங்கள் மற்றும் தெருக்கூத்துகளில் நடித்து வந்தார். இந்நிலையில் நடிகர் முத்துக்காளை தமிழ் இலக்கியத்தில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்று தனது 3வது பட்டத்தை பெற்றுள்ளார். ஏற்கனவே கடந்த 2017ஆம் ஆண்டில் BA வரலாறு பிரிவில் அவர் 2ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருந்தார். 2019ஆம் ஆண்டில் MA தமிழ் பிரிவில் முதல் வகுப்பு தேர்ச்சியும் பெற்றிருந்த நிலையில் தற்போது BA லிட்ரேச்சர் தமிழ் பிரிவில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்று வியக்க வைத்திருக்கிறார். படிக்க வேண்டிய வயசில் கரெக்டாக படிச்சுருங்க. நீங்கள் எதை இழந்தாலும் சரி, கல்வியை மட்டும் இழக்காதீங்க. என்னுடைய ஆல்கஹாலிலிருந்து நான் மீண்டு வரும்போது மாற்று வழி எனக்கு ஒரு தெளிவான ஒரு பார்வை இருந்தது. நம்ம இளமையில் எதை இழந்தோமோ அதெல்லாம் மீட்டெடுக்கணும்னு தோணுச்சு. அந்த வகையில் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து PA ஹிஸ்ட்ரி பண்ணேன், 2nd கிளாஸில் பாஸ் பண்ணேன். MA தமிழ் பண்ணேன், 1st கிளாஸில் பாஸ் பண்ணேன். PA லிட்டு பண்ணேன், அதுலேயும் வந்து 1st கிளாஸில் பாஸ் பண்ணேன். வருஷத்துக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஏதாவது ஒயின் ஷாப் வாசலில் படுத்து கிடக்கிற மாதிரியே நிறையா மீடியாவில் வந்துகிட்டு இருக்கு. இப்போ நான் குடியிலேருந்து மீண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் ஆக போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா முத்துக்காளை ஒரு 3 டிகிரி வாங்கியிருக்காரா அப்படின்னு திரும்பி பார்க்குற அளவுக்கு முயற்சி செஞ்சுருக்கேன். ரிசர்ச் இது பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா வந்து ஆல்கஹால் எதனால் வந்து குடிக்கணும்னு தோணுது, அந்த குடிக்கிறதுக்கான காரணம் என்ன, அதை குடித்ததுக்கப்புறமா அது என்ன போய் என்ன வேலை செய்யுது. அதனால் இது சம்மந்தமாக ஏதாவது படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சேன்னா நிச்சயமாக என்னால் ஒரு 2 பேரை வந்து ஆல்கஹால்லேருந்து மீட்டு கொண்டு வர முடிஞ்சுன்னா அதுவே நான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பெருமையாக படிக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.